பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம். வழங்குவோர் டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை. ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோணினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோணினாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, தெளிமை பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கண்டு பொங்குவாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா, எளிமை கண்டிறங்குவாய் வா வா வா, ஏறு போல் நடையினாய் வா வா வா. செந்தமிழ்நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று தமிழை தேனாக சுவைத்த முண்டாசு கவிஞன் பாரதியின் நினைவுகளை சுமந்து பாரதி உலா 2025 எனும் எழுச்சிமிகு விழாவிற்கு வருகை தந்துள்ள உங்கள் அனைவருக்கும் என் முதல் வணக்கங்கள். நம் கல்லூரியின் தமிழ்துறை, புக் கிளப் மற்றும் உரத்த சிந்தனை வாசக எழுத்தாளர் சங்கம் இணைந்து நடத்தும் இவ்விழாவிற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரையும் வருக வருக என வரவேற்று உரத்த சிந்தனை அமைப்பிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களையும் வரவேற்று அமர்கிறேன். நன்றி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் தீர்க்க தரிசன வரிகள் நிஜமாகும். நம்முடைய ஸ்ரீமதி தேவ்குன்வர் நானாலால் பட் மகளிர் வைணவக் கல்லூரி வளாகத்தில் இந்த இனிய மதிய வேளையில் கூடியிருக்கும் சான்றோர்களுக்கும் மாணவிகளுக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். உரத்த சிந்தனை இணைந்து நடத்தும் இந்த பயணத்தின் 9வது நிகழ்வு
நம் கல்லூரியில் நடப்பது நமக்கு கிடைத்த பெருமை. இன்றைய இயந்திரமான உலகத்தில் மனிதர்களுக்கிடையே பிணைப்பு குறைந்து வருகின்றது. ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுவதில் ஆர்வம் காட்டுவதில்லை. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் ஒருவரிடம் காட்டும் அன்பு என்பது தற்கொலை எண்ணங்களை குறைக்கவும் மன அழுத்தத்தை போக்கவும் உதவுகிறது. அது மட்டுமா, அன்பு இருக்கும் இடத்தில் கோபம், பொறாமை, வன்முறை போன்ற தீய எண்ணங்களும் செயல்களும் இருக்காது. அன்பு என்பது ஆயுதங்களை விட வலிமையானது. வாளால் வெல்ல முடியாத இதயங்களை கூட அன்பால் வெல்ல முடியும். கடுமையான கோபத்தில் இருப்பவரை கூட ஒரு மென்மையான புன்னகையும் அன்பான சொல்லும் அவரை ஆழ்த்திவிடும். அதனால்தான் பாரதி அவர்கள் அனைவரிடத்திலும் அன்பு செலுத்தினார். பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் என்று பாடிய பாரதி, தண்டிப்பதை காட்டிலும் மன்னிப்பதிலும் அன்பு செலுத்துவதிலும் தான் மிகப்பெரிய வலிமை இருக்கிறது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர். அவர் காட்டிய அன்பு சக மனிதர்களோடு நிற்கவில்லை. தங்கள் குடும்பமே பசியால் வாடிய பொழுதும் கடன் வாங்கி வந்த அரிசியை கூட சிட்டுக்குருவிகளுக்கு போட்டுவிட்டு அவை உண்ணும் அழகை கண்டு பாரதி கூறுகிறார், காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று. அதோடு மட்டுமல்லாமல் அன்பு செய்தல் என்ற கவிதையில் அவர் கூறியிருப்பார், இந்த புவிதனில் வாழும் மரங்களும் இன்ப நறுமலர் பூஞ்செடி கூட்டமும் இவை அனைத்தையும் ஆதரிக்க வேணுமடி பாப்பா என்று. இது அன்பின் உச்சகட்ட தவம் அல்லவா? ஒரு சிறு ஆட்டுக்குட்டிக்காக தன் உயிரையே தர துணிந்த புத்தபிரானின் அந்த அன்புதான் பேரரசரான அசோகரை தர்மத்தின் வழியில் நடத்தியது. அது மட்டுமா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் வள்ளலார். அன்பின் மூலமாக பசியை ஒழிக்க அயராது பாடுபட்டவர். இன்றும் அவர் ஏற்றிய அடுப்பு அணையாமல் இருக்கிறதென்றால் அது அன்பின் சாட்சி அல்லவா? ஆதரவற்றவர்களுக்காகவும் தொழுநோயாளிகளுக்காகவும் தன் வாழும் காலத்தையே அர்ப்பணித்தவர் தான் அன்னை தெரசா அவர்கள். உங்களால் 100 பேருக்கு உணவளிக்க முடியவில்லையா, ஒருவருக்காவது உணவளியுங்கள் என்ற அவரது அன்பு மொழி உலகத்தையே கட்டி போட்டுவிட்டது. இவ்வளவு ஏன், வன்முறைக்கு எதிர்த்து அகிம்சை என்னும் அன்பின் ஆயுதத்தை பயன்படுத்தி இந்தியாவிற்கே விடுதலை பெற்று தந்தவர் நம் மகாத்மா காந்தி அவர்கள். பகைவர்களையும் அன்பால் எதிர்கொள்ள முடியும் என்பதை உலகிற்கு நிரூபித்தவர். 27 ஆண்டுகள் தன்னை சிறையில் வைத்தவர்களை பழிவாங்க நினைக்காமல் அவர்களை அனைவரையும் அன்பால் இணைத்து இனவெறியை ஒழிக்க போராடியவர் தான் நெல்சன் மண்டேலா அவர்கள். இதுபோல் அன்பால் சாதித்தவர்கள் ஏராளம். வள்ளுவர் கூறுவார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று. அன்பு இல்லாதவர்களோ இவ்வுலகத்தில் இருக்கும் அனைத்தும் தனது என எண்ணுவர். ஆனால் அன்பு உடையவர் தன் உடல், பொருள், ஆவி அனைத்தும் பிறருக்கு என எண்ணி வாழ்வர். எனவே அன்பு உள்ள இடத்தில் மனிதம் வாழும், அன்பு உள்ள இடத்தில் சமாதானம் நிலைக்கும், அன்பு உள்ள இடத்தில் தான் உலகம் அழகாகும். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும், கைவசமாவது விரைவில் வேண்டும், நனமும் இல்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், தனமும் இல்பமும் வேண்டும், தரணியிலே பெருமை வேண்டும், மண் பயனுற வேண்டும், வானகமிங்கு தென்பட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும், உண்மை நின்றிட வேண்டும். பெண்ணை பற்றி கவிப்பாடவும் கற்பனை தேரோட்டவும் பெண்ணை ஒரு அழகு பொதுமையாக மட்டுமே மிகைப்படுத்தி பேசி பேசி
பெரும்பாலான பெண்களை பேச விடாதபடியும் பேசா மடந்தைகளாகவும் முடக்கி வைத்திருந்த சமூகத்தில் பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் நாணிக்கு இங்கே பெண் இலைப்பிள்ளை காணென்று கும்மியடி என்று பெண்களுக்காக குரல் கொடுத்தான் மகாகவி பாரதியார். பெண்ணின் அதிகபட்ச சாதனை ஒரு கணவனை அனுசரித்து குழந்தைகளை உபசரித்து வீட்டை நல்வழிப்படுத்துவது மட்டுமே என்று சொல்லி பல முட்டுக்கட்டைகளை போட்டார்கள். ஆனால் அதை அனைத்தையும் அவள் தூக்கி மூலையில் எறிந்துவிட்டு பெண்கள் முதலில் கல்வி கற்றார்கள். பின்னர் மெல்ல மெல்ல தொழில்துறையில் தடம் பதித்த பெண்கள் ஆணுக்கு நிகராக பணிபுரிந்தார்கள். அப்பொழுதும் ஆண்களுக்கு நிகரான ஊதியம் பெண்களுக்கு வழங்கப்படவில்லை. ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி வையகம் தலைக்குமாம் என்றார் பாரதியார். ஆனால் பெண்ணானவள் தனக்கு ஆணுக்கு நிகராக பணிபுரியும் பொழுதும் அதற்கான ஊதியம் கூட அவளுக்கு சரியாக கிடைக்கவில்லை. உயிரை காக்கும் உயிரை சேர்க்கும் உயிரினுக்கு உயிரா இன்பமாயிடும் உயிரினும் அந்த பெண்மை இனிதடா என்று பாரதி பிறந்த இம்மண்ணில் அம்மகத்தான பெண்ணுயிரை சில பல வருடங்களுக்கு முன்பு ஆண்டுக்கு 2000 பெண்ணுயிர்களை கருவிலேயே அளித்தார்களாம். அது மட்டுமா, பெண் குழந்தைகள் பிறந்து விட்டால் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டார்கள். ஒரு பெண்ணானவள் காலையில் எழுந்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் வரை அவள் தாண்டி வர வேண்டிய போராட்ட களங்கள் பல இருக்கின்றன. அதைதான் அமிழ்ந்து பேரிடலாம் அறியாமையில் அவல மெய்தி கலையின்றி இருப்பதை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறம் ஆகுமாம் என்றார் பாரதியார். பாரதியின் வாக்குப்படி பெண்கள் அறியாமையில் இருந்து வெளிவந்து நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சாத நெறிகளும் திமிர்ந்த ஞான செருக்கை கொண்டு வீர நடை போட்டனர் பெண்கள். அதற்கு சான்றாக தான் இன்று எந்த துறையிலும் பெண்கள் பணியாற்றாத துறைகளே கிடையாது. பெண்ணானவள் தாயாய் தாரமாய் மகளாய் தங்கையாய் என பல பரிமாணங்களை கொண்டவள். பெண்ணானவள் தன்னையும் உயர்த்தி கொண்டு தன்னை சார்ந்தவரையும் உயர்த்தி இந்த உலகத்தையும் உயர்த்தி இருக்கின்றாள் என்றால் அவள் ஒரு ஞானத்தின் திலகம் என்பதை தான் பாரதி பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் என்றார். இப்போ கரண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியன் விமன் லா பொலிட்டிஷியனாக, மீடியாவில், அதுக்கப்புறம் ஆந்திரப்ரீனராக, வெளிநாட்டில் ஸ்பேஸில் எல்லாத்துலேயும் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டுருக்காங்க. நம்ம பழைய கதையில் அன்றைக்கி அவங்க செருப்பு போடக்கூட நடக்க விடலை, பெண்களை அடிமை பண்ணாங்க, அந்த கதையை விட்டுட்டு இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி எல்லா துறைகளும் ஓஹோன்னு இருக்காங்க. நீங்கள் இளம் குழந்தைகள், நீங்களெல்லாம் இன்னும் ஒரு 10-15 வருஷத்தில் இந்த நாட்டை இன்னும் ஓஹோ என்கிற நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும். இப்பொழுது பொருளாதாரத்தை 4வது நிலையில் இருக்கிறது இல்லையா இந்தியா, அது மிகப்பெரிய வளர்ச்சி. முதல் நிலைக்கு கொண்டு வந்து இந்தியாவை வல்லரசாக்குவது இன்றைய பெண் குழந்தைகளாக உங்கள் கையில் இருக்கிறது. நீங்கள் அதை செய்வீர்கள், நிச்சயம் நிறைவேற்றுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரதி உலா 2025 பாரத நாடு பாருக்கெல்லாம் திலகம் வழங்கியோர்
டெக்னோ ப்ராடக்ட்ஸ், தபம்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், ஆடிட்டர் NRK, சாவித்ரி ஃபவுண்டேஷன், மணிவாசகர் பதிப்பகம், சென்னை சாய் சங்கரா குரூப் ஆஃப் மேட்ரிமோனியல்ஸ், பாரதி பிரியா ட்ரஸ்ட் மற்றும் விசு கல்வி அறக்கட்டளை